Karthick shiva, welcome back to the channel. Goa வந்து best place for sunset and parasailing எதுன்னு பார்த்தா Sinquerim beach போட்டுருந்துச்சு. இங்கே ஏகப்பட்ட பீச் இருக்குது. ஸோ இந்த Sinquerim beach வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு parasailing-க்கு. ஸோ சன்செட்டும் நாங்கள் parasailing இப்போ Sinquerim beach தான் போகிறோம். as usual ரம்யா வண்டி விட்றாங்க. ஸோ இதுதான் வந்து Sinquerim beach in North Goa. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன்செட் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். டைம் வந்து ஒரு 5 மணி. நல்ல ப்ரீஸ், ரோடு நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பேராசைலிங் தான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பேராசைலிங் பண்ணலான்னு தான் வந்தது. அதனால் இப்போ நாங்கள் ப்ராபப்ளி Candolim பீச் போனால் போவோம். Candolim பீச்சில் பேராசைலிங் இல்லை, அதனால் என்னடி Sinquerim இது Sinquerim பீச்சில் பேராசைலிங் இல்லை, அதனால் Candolim பீச்சுக்கு போகிறோம். ஆனால் இருக்குமான்னு தெரில, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து Calangute பீச் ரோட். பீச் அங்கே இருக்க 2 நிமிஷம் வாக்கில். பைக்கை நாங்கள் அங்கே பார்க்கிங் போட்டுட்டோம். ஒரு பியூட்டிஃபுல் சன்செட்காக போயிட்டுருக்கோம் பார்ப்போம். அண்ட் பேராசைலிங் ஓப்பனில் இருந்தால் கண்டிப்பாக பேராசைலிங் பண்ணணும். பீச்சுக்கு நீங்கள் வந்த உடனே உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த சி ஆக்டிவிட்டிக்கு. பிகாஸ் கோவாவில் வந்து இந்த சி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய குரூப் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே பார்கெயின் பண்ணி, அதுவும் ஹிந்தி தெரிஞ்சதுன்னா பார்கெயின் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இப்போது சன்செட் ஆக போகுது அண்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர்கிட்ட விசாரிக்க முடியல. நான் ஒருத்தவங்க கிட்ட பார்த்தேன் அண்ட் அவங்ககிட்டே புக் பண்ணிட்டேன். Sinquerim பீச்சிலேருந்து Calangute பீச்சுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஓடி வந்துட்டோம். அது பேர் என்னது, பேராசைலிங் பண்ணுறதுக்கு வந்து 1400 பர் பர்சன். 2 பேருக்கு 2800 ரூபா கொடுத்துருக்கோம். இந்த ஜென்டில்மேன் தான் கூப்பிட்டு போகிறாரு. சன்செட் ஆக போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌட் இன்றைக்கி சண்டே ஈவினிங் Calangute பீச்சில் காட்டுறேன். இவனுங்ககிட்ட காசை கொடுத்துட்டு ஒரே பதட்டமாகவே இருக்குது. லேட் ஆகிட்டாங்க ஒரு 20 நிமிஷம். இப்போ இங்கேருந்து இந்த டிப்ஸியில் போயிட்டு அங்கேருந்து அப்புறம் பேராசைலிங்கு போனோம். சூரியன் வரலையா, அது நல்லா இருக்கு.
कर रहे थे, ठीक है, समुंदर के अंदर डूब के आ गए. கோவாவில் பேராசைலிங் வந்து 1400 பர் பர்சனுக்கு வாங்கினாங்க. இது டிபெண்ட் ஆன் பீச், எந்தெந்த பீச் நம்ம போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்க. பட் கேலங்கட்டில் வந்து 1400 வாங்கினாங்க. அண்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. நான் சன்செட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போகலான்னு பார்த்தேன். பட் ஆல்மோஸ்ட் லைக் 6:15 6:20 ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நல்லாவே இருட்டிடுச்சு. அண்டு நமக்கு வந்து டிப்பு இல்லை நோ டிப்புன்னு கேட்பாங்க. டிப்புனா வந்து என்னை போட்டு முக்கின மாதிரி தண்ணியில் 3 வாட்டி முக்குவாங்க. அண்டு ரம்யா வந்து டிப் வேணான்னு கொஞ்சம் பயந்தாங்க. ஸோ நான் ரம்யா வந்து டிப் பண்ணல. Very good, very good. எங்கள் போட்டில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. அந்த 10 பேருமே வந்து பேராசைலிங் பண்ணி முடிச்சிட்டோம். டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 7க்கு வந்து பயங்கரமாக கேலங்கட் பீச்சில் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்களும் வந்து இப்போது இந்த பேராசைலிங் முடிச்சுட்டு இப்போ பார்ட்டி பண்ண போகிறோம். ஓகே மக்களே, கார்த்திக் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். பாய், see you, டாடா.